ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆப்ஷன் ஆன் அல்லது ஷோ பண்ணாமலே இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் ஷோவே பண்ணலை அல்லது அது ஒர்க்கே ஆகலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, உங்களோட மொபைலில் வந்து ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரீல்ஸ் ஆப்ஷனை ரிட்டர்ன் கொண்டு வருவோம். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இவ்வளோ சொல்யூஷனை நீங்கள் வந்து பண்ணாலே போதும். ஒரு 80% பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து வந்துடும். அதுவும் நீங்கள் ஃபைனல் நான் ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன், அதை நீங்கள் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி ஒரு 80% கம்பல்சரியாக வந்துடும் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்துடும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் எல்லாம் எகிரி இருக்குது. 3.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பக் இருக்கிறதுனால அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, அல்லது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 or 6 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 6 சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோ சொல்யூஷன் நீங்கள் வந்து பண்ணாலே போதும், கண்டிப்பாக இது வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இது அப்டேட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதை நான் இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணனா, செகண்ட் சொல்யூஷனான நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்கே போங்க, இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் த பீட்டாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷனுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்க பீட்டா வெர்ஷனோட அப்டேட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் கொடுத்து இதில் நீங்கள் வந்து ஜாயின் கொடுத்தாலே போதும். நான் வந்து ஜாயின் கொடுக்கல, ஏன்னா எனக்கு வந்து தேவையில்லை. எதனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் இன் டெவலப்மெண்ட், பீட்டா வெர்ஷன் மே பி அன்ஸ்டேபிள். அதாவது பீட்டா வெர்ஷன் அன்ஸ்டேபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ நம்மளோட தேர்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து போங்க. பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா லாக் எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அல்லது ஏதாச்சும் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீழே போனீங்கன்னா லாக் அவுட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து லாகின் பண்ணுறேன். உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணாலே போதும், அது வந்து லாகின் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா 3வது சொல்யூஷன். ஸோ நம்மளோட 4வது சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக செட்டிங்ஸுக்கு போங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் போங்க. ஆப்ஸ் ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் என்ன ஆப்ஷனில் இருக்கோ அதில் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். மேலே சர்ச் பார் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்னு சர்ச் பண்ணாலே போதும் வந்துடும். ஸோ இதில் நான் வந்து இப்போ இன்ஸ்டாங்கிறத சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வந்துட்டு ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 ஸ்டாப் அதை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் கிளியர் கேட்ச் கொடுங்க. கிளியர் கேட்ச் பார்த்தீங்கன்னா 67.11 MB இருக்குது. அவ்வளோ MBயும் பக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் நீங்கள் கொடுத்துவாங்க. கிளியர் டேட்டா கொடுக்க வேண்டாம், தேவைன்னா கொடுங்க. நான் வந்து கொடுக்க விருப்பப்படலை, நீங்களும் வந்து கொடுக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 4th சொல்யூஷன். நம்மளோட 5th சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி ஒன்லி ஒன். டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க, சர்ச் ஐக்கான் போங்க, இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் கிடையாது, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை.
எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். எதனாலனா புது அப்டேட்டடாக வரும். நீங்கள் அப்டேட் பண்ணுறத விட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவங்க. அதுலேயும் உங்களுக்கு வரலைன்னா ஃபைனல் சொல்யூஷன், 1-on-1 ஃபைனல் சொல்யூஷன், டேரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை காண்டக்ட் பண்ணுறது தான் 1-on-1 சொல்யூஷன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபைனல் சொல்யூஷன் வந்து பார்ப்போம். இதில் வந்து மோஸ்ட்லி ஒரு 80% வந்து வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை காண்டக்ட் பண்ணுறது தான். இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிவாங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயின் பேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரூஃபுக்காக. என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது என்னோடய இன்ஸ்டாகிராமில். உங்களோட இதில் வந்து ஒர்க் ஆகலைன்னா அதை நீங்கள் வந்து அந்த பிளேஸில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. ஒர்க் ஆகலைன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலை அந்த இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், லாக் அவுட்டுக்கு எப்படி போனோமோ அதே மாதிரி தான். 3 லைனை வந்து அதாவது 3 பாரை கிளிக் பண்ணிவாங்க. செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு டேரெக்டாக ஹெல்ப் போங்க. ஹெல்ப் போனதை மேலே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டே ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். என்ன ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க, ரிப்போர்ட் ஸ்பேம் ஆர் அப்யூஸ், சென்ட் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டே ப்ராப்ளங்கிறத கிளிக் பண்ணுவீங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸை அவங்களால முடிஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன டைப் பண்ண பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நாட் ஒர்க்கிங் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஒர்க் ஆகாதவங்க அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஒர்க் ஆகுறவங்க உங்களுக்கு வந்து அது ஷோ ஆகலைன்னா நாட் ஷோயிங் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கேலரி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கேலரிக்குள்ளே போய் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போகிற மாதிரி இருக்கும். டேக் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸில் வந்து அவங்க வந்து அதை சரி பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்ருவாங்க. சப்போஸ் அதுலேயும் வரலைன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லாத பட்சம் அடுத்த அப்டேட்டில் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ரீல்ஸ் ப்ராப்ளத்தை வந்து அதாவது ரீல்ஸ் ஷோ ஆகலை அல்லது ஒர்க் ஆகலைன்னா சால்வ் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட வியூவர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ரீசெண்டாக போட்டு இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ என்னோட மொபைலில் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, அதை பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தார். நானும் ட்ரை பண்ணேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் கேட்டதுக்காக ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அவருக்காகச்சும் வீடியோ போடலாங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதாங்கிற பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களை எத்தனை பேருக்கு வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகலை, ஒர்க் ஆகலை, அதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களோட ப்ராப்ளம் பேஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து போட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ நான் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணேன். முடிஞ்சாலும் மேக் பண்ணோம். இல்லாத பட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து வந்து சொல்லிடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலங்கிற அந்த ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.